ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இலக்கண டாபிக்ஸ் எல்லாமே செப்பரேட்டடாக எடுத்து தனித்தனி வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? சிலபஸ் வைஸாக ஆல்ரெடி இயல் வைஸாகவும் நம்ம பார்க்குறோம். அது போக சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இம்பார்ட்டனாக நம்ம ஒரு 20 டாபிக்ஸ் எடுத்து நம்ம செப்பரேட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு வேர்ச்சொல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி 2 டாபிக்ஸ் வந்து நம்மளோட இலக்கணம்ல வந்து போட்டிருக்கோம். ஸோ அது பிளேலிஸ்ட்டில் வந்து நான் செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வேர்ச்சொல் அப்படிங்கிறது வந்து இந்த வாட்டி சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டாபிக். இதுலேருந்து கண்டிப்பாக இந்த தடவை ஒரு 3லேருந்து 4 கேள்விகள் வரும். ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ இந்த வேர்ச்சொல்லை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக கவனிங்க. கையில் ஒரு நோட்டும் பெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எழுதுங்க. சரியா? நான் இங்கே எழுதும்போது நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்கள் அங்கே எழுதாதீங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் அவங்க சொல்கிறது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மைண்டில் போய் உட்காரும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கோங்க பொறுமையாக. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வேர்ச்சொல் அப்படின்னா வேர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ங்க. சரியா? வேர்ச்சொல் அப்படின்னா என்னன்னா ஒரு சொல்லுக்கு வேறாக அமைவது. இது அடிச்சொல் எனவும் அழைப்பர். கட்டளை பொருளில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது இப்போ ஒரு மரம் இருக்குங்க. இது மரமா சார்ன்னு கேட்காதீங்க. இப்போதைக்கு இதாங்க மரம். ஸோ இது கீழே வந்து வேர்லாம் இருக்கு. இது பூமி. சரியா? ஸோ இந்த மரத்துக்கு வந்து எது அடிப்படை? இந்த வேர் தான் அடிப்படை. கரெக்டா? ஸோ இந்த வேர் அப்படிங்கிறது தான் இந்த மரத்தினுடைய அடிப்படை. அதே மாதிரி தாங்க ஒரு சொல்லுக்கு இந்த அடிப்படையா எது இருக்கோ அதை தான் வேர் சொல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை அடிச்சொல்னு சொல்லுவாங்க. ஏன்னா மரத்துக்கு அடியில தானே வேர் இருக்கு. அப்ப இதையும் வந்து அடிச்சொல்னு சொல்றாங்க. அப்ப எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப அழைத்தல் அப்படின்னு இருக்குன்னா இதோட வேர் சொல் என்ன? அலை. அப்ப இதுதான் இந்த அழைத்தல் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர். அதே மாதிரி வருதல் அப்படின்னு இருக்கு. அப்ப வா, இங்க வா, அங்கே வா. ஸோ வா அப்படிங்கிறது தானே வேர், அதான ஆரம்பம். சரியா? ஸோ இப்போ அழைத்தல் அப்படிங்கிறதுக்கு அலை அப்படிங்கிறத ஏன் வந்து நம்ம வந்து வேர் சொல்ல வைக்கிறோம் அப்படின்னா, அழைத்தல், அழைத்தால், அழைத்த, அழைக்கிறார்கள், அழைத்தார்கள். ஸோ எல்லாத்துக்குமே இந்த அலை அப்படிங்கிறது அங்கேயே செட் ஆகும். சரியா? ஸோ அந்த அலை அப்படிங்கிற வேரை வச்சு தான் இந்த சொற்கள் எல்லாமே வந்து வருது. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி வருதல் அப்படின்னா வா தானே சார் வரும். இல்ல வருன்னு வைக்கலாம்ல அப்படின்னு வந்து நீங்க கேட்பீங்க. இல்ல. அதாவது கட்டளை பொருள்ல வரணும். வரு அப்படின்னா ஏதாவது மீனிங் இருக்கா? வா அப்படின்னா வெறும் வா வா அப்படின்னா அதுக்கும் மீனிங் கிடையாது. வா அப்படின்னா தான் மீனிங் இருக்கு. வா, இங்க வா, அங்க வா. 2வது வருதல் அப்படின்னு இங்க குடுத்துருக்காங்க. இது இன்னும் நம்ம எப்படி குடுக்கலாம்? வந்தான், வந்த. சரியா? வந்தார்கள். அப்ப எல்லாத்துக்குமே இந்த வா அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படையான சொல்லா இருக்கு. அப்ப அடிச்சொல்லா இருக்கு. சரியா? ஸோ அதனால தான் வா அப்படிங்கிறத வேறு சொல்லுங்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ட, கண்டான், கண்டனர், கண்டார்கள் இது எல்லாத்துக்கும் கான் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். ஓகேவா? ஸோ அப்ப இதுதான் வேர்ச்சொல் அப்படிங்கிறது. வேர்ச்சொல்னா அந்த சொல்லினுடைய அடி எழுத்து. சரியா? அந்த சொல்லினுடைய ஆரம்பம் எதுவோ அததான் வந்து வேர்ச்சொல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸ்டார்ட்டிங்ல புரியாத மாரி இருக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க உங்களுக்கு ஈஸியா புரியும். சரியா? கவனமா பாருங்க. அடுத்தது வினைமுற்று. இப்ப வினைமுற்றுனா என்ன சார்? வேர்ச்சொல்னா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிச்சு. வினைமுற்றுனா என்னன்னா, வினை முற்று பெற்றதை குறிக்கும் சொல். வினை அப்படின்னா செயல்னு அர்த்தங்க. வினை அப்படின்னா ஒரு செயல், ஒரு வேலை. ஸோ இந்த மாரி ஒரு செயல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பொதுவா ஒரு செயல்னு எடுத்துக்கோங்க. சரியா? இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, அழைத்து வந்தான், தேடி பார்த்தான், ஓடிச் சென்றான், அழைத்து போனான். அதாவது அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு. வினை முற்றுனா முற்று பெற்றுச்சு. அழைத்து வந்தான், அழைச்சிட்டு வந்துட்டான். தேடி பார்த்தான், தேடி பார்த்தான்ப்பா, கிடைக்கல, அவன் போயிட்டான். ஓடிச் சென்றான், ஓடி போயிட்டான், ஓடி சென்றான், ஓடி போயிட்டான். கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், ஓடி போயிட்டான். அடித்து போனான், வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டான். தனியா சரியான தண்ணி. வெள்ளம் அடிச்சு போயிருச்சு. அடிச்சுட்டு போயிட்டான். முடிஞ்சிச்சு. அந்த செயல் வந்து முடிஞ்சு விட்டது. சரியா? முற்று பெற்றுச்சு. அந்த ஒரு செயல் முடிஞ்சதை குறிக்கக்கூடியது தான் வந்து வினை முற்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இந்த முடிவுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அழைத்து, தேடி, ஓடி, அடித்து அப்படின்னு இந்த சொற்கள் எல்லாம் நம்ம வினை எச்சம்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதான் வந்து அடுத்து நம்ம பார்க்க போறது. வினை முற்று புரிஞ்சிருச்சுலப்பா? வினை எச்சம். வினை எச்சம்னா என்னன்னா ஒரு வினையை கொண்டு முடியும் சொல். புரியுதா உங்களுக்கு? இப்ப அழைத்து வந்தான்.
அதாவது ஒரு வினையை கொண்டு முடியணும். வந்தான்ங்கிறது ஒரு வினையா, செயலா? பார்த்தான் அப்படிங்கிறது ஒரு செயலா? சென்றான் அப்படிங்கிறது ஒரு செயலா? சரியா? வினைய தான் நான் இங்க செயல்னு சொல்றேன். குழப்பிக்காதீங்க. சரியா? அப்ப போனான் அப்படிங்கிறது ஒரு செயலா? ஒரு வினையா அது? அத வச்சு முடியக்கூடிய சொல் வினை எச்சம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப அழைத்து வந்தான் அப்படின்னா, வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை. வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று. அப்ப அதுக்கு முன்னாடி வரக்கூடியது வினை எச்சம். சரியா? அழைத்து. அப்ப இங்க தேடி பார்த்தேன். பார்த்தான்னா தேடி அப்படிங்கிறது வினையெச்சம். ஓடி அப்படிங்கிறது வினையெச்சம். அடித்து அப்படிங்கிறது வினையெச்சம். ஏன்னா, அது முடிகிறது எப்படி முடியுது? வினைமுற்ற கொண்டு முடியுது. 1. இன்னொன்னு வினையை கொண்டு முடியும். சரியா? ஒரு செயலை கொண்டு முடிவதற்கு முன்னாடி இருக்க சொல் வினையெச்சம். வந்தான்னா ஒரு செயல் அது. பார்த்தான்னா ஒரு செயல் அது. ஓடினான்னா ஒரு செயல் அது. சரியா? நடந்தான் அப்படின்னா ஒரு செயல் அது. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சொற்கள் எல்லாமே வினையெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ புரியுதான்னு பாருங்க. ஸோ அடுத்து பெயரெச்சம்பா. வினையெச்சம், பெயரெச்சம்னு 2ஆ பிரிக்கலாம். வினையெச்சம் அப்படிங்கிறது ஒரு செயலை கொண்டு முடிகிறது. சரியா? வினையெச்சம், பெயரெச்சம்னு 2 இருக்கு. வினையெச்சம் அப்படிங்கிறது ஒரு செயலை கொண்டு முடிகிறதுப்பா. ஒரு வேலையை வச்சு முடிகிறது. பெயரெச்சம் அப்படிங்கிறது ஒரு பெயரை கொண்டு முடிகிறது. ஓகேவா? சரியா? ஆக மொத்தத்துல இந்த வினைமுற்று அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்க்கணும். சரியா? ஸோ அதோடைய சப்டிவிஷன் தான் இது. அந்த அந்த மாரி. ஓகேவா? ஸோ வினையெச்சம்ங்கிறது நம்ம எப்படி பார்த்தோம்? ஒரு செயலை கொண்டு போய் முடியும். வினையெச்சம்ங்கிறது ஒரு வேலைய வச்சு முடியும். சரியா? பெயரெச்சம் அப்படிங்கிறது ஒரு பெயரை கொண்டு முடியும். ஒரு பெயரை கொண்டு முடியும் சொல். நல்ல பையன், வந்த குதிரை, வீழ்ந்த அரசன். ஓகேவா? ஸோ இதுல எது பெயரெச்சம் அப்படின்னா, ஸோ இங்க தப்பா மார்க் ஆயிருக்கு. ஆமா. கரெக்ட் தான். ஓகே. கரெக்ட் தான். நல்ல, வந்த, வீழ்ந்த. ஓகேவா? ஸோ இதுதான் பெயர் எச்சம் அப்படின்னு சொல்றாங்க. பெயர் இது. பையன் அப்படிங்கிறது ஒரு பெயர். குதிரை அப்படிங்கிறது ஒரு பெயர். அரசன் அப்படிங்கிறது ஒரு பெயர். சரியா? அப்ப ஒரு பெயரை கொண்டு ஒரு சொல் முடிந்தால், ஓகேவா? அப்ப அது பெயரெச்சம். நல்ல பையன், வந்த குதிரை, வந்த யானை, நல்ல அப்பா, நல்ல தம்பி, வீழ்ந்த அரசன், வீழ்ந்த யானை, வீழ்ந்த சிங்கம். இப்படி எந்த பெயரா வேணாலும் இருக்கலாம். நல்ல பள்ளி. சரியா? அந்த மாதிரி எந்த ஒரு பெயரை கொண்டு முடிந்தாலும், அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சொல் பெயரெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது வினையாளனையும் பெயர். சரியா? வினையாளனையும் பெயர்னா, நம்ம என்னென்னப்பா பார்த்தோம்? வேர்ச்சொல்னா அடிங்கிறத பார்த்துட்டோம். அதான் ஆரம்பமே. வினை முற்றுனா ஒரு முற்று. அதாவது அந்த செயல் முற்று பெற்றும். அந்த செயல் முடிஞ்சிரும். வினைனாலே ஒரு செயல் தான். அந்த செயல் முடியக்கூடிய சொல் தான் வினை முற்றுன்னு பார்த்தோம். வினை எச்சம்னா, அந்த செயல வச்சு முடியக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி வருது. சரியா? ஒரு வினையை கொண்டு ஒரு செயல கொண்டு முடியும். அப்படி முடியறதுக்கு இருக்க சொல் வினை எச்சம். பெயரெச்சம்னா ஒரு பெயரை கொண்டு முடியும். சரியா? ஸோ அது பெயரெச்சம். அதே மாரி இப்ப தொழில் பெயர் நம்ம பார்க்க போறோம். வினையாளனும் பெயர் பார்க்க போறோம். சரியா? வினையாளனும் பெயரை பொறுத்தவரைக்கும், செய்த செயலை குறிக்காமல் செய்தவரை குறிப்பதாகும். சரியா? ஸோ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? செய்யற செயலை குறிச்சுச்சு. வந்தான், பார்த்தான், போனான்னா அவன் என்ன பண்ணாங்கிறத குறிச்சுச்சு. சரியா? அதே மாரி அழைத்து வந்தான், தேடி பார்த்தான். ஸோ இது எல்லாமே நல்ல பையன், வந்த குதிரை இது எல்லாமே செயல தான் குறிச்சுச்சு. சரியா? ஸோ இப்ப செய்த செயலை குறிக்காமல் செய்தவரை குறிப்பது. அழைத்தவர், படைத்தவர், பிறந்தவன். சரியா? அடித்தவர், பாடியவர், ஓடியவர், நடந்தவர். இதுதான் தொழில் பெயர். சரியா? அதாவது வினையாளனும் பெயர் அப்படின்னா, செய்த செயலை குறிக்காம, செஞ்சவங்கள குறிக்கிறது. சரியா? ஸோ இது தப்பா குறிச்சிருக்காங்க. செஞ்சவங்கள குறிக்கும்ப்பா. இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? அழைத்து வந்தான், அழைத்து சென்றான். ஸோ இந்த மாரி விஷயங்கள் பார்த்தோம். வினைமுற்றுக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் வினை எச்சத்துக்கு பார்த்தோம். சரியா? ஸோ அதே மாதிரி அந்த செயலை குறிக்காம யார் செஞ்சாங்களோ அவங்களே டைரக்ட்டா குறிக்கிறது. படித்தான் இல்லாம படித்தவர். அழைத்தான், அழைத்தார், அழைத்து வந்தார் அந்த மாரி இல்லாம அழைத்தவர், படைத்தவர். யார் அத செஞ்சா அப்படின்னு டைரக்ட்டா குறிக்கிற மாரி இருந்தா, அது வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது தொழில் பெயர். தொழில் பெயர்னா சிம்பிள்ப்பா. வினையை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். சரியா? வினைனா ஒரு செயல குறிக்கிறது. சார் இத நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே. ஓடி வந்தான், தேடி போனான், அழைத்து போனான். ஸோ அப்ப அது அழைத்து, தேடி, வந்த அப்ப அது வினைமுற்று தானே அப்படின்னு சொல்லுவீங்க. கிடையாது. அதாவது இது வெறும் தொழிலை மட்டும் குறிக்கிறது. சரியா? அழைத்து வந்தான்னா, அங்க ஒரு ஆண்பால குறிக்குது. அதாவது தொழிற்பெயர் அப்படிங்கிறது பால், காலம் இது எதையுமே குறிக்காது. சரியா? இடம்,
இது எதையுமே குறிக்காம வரக்கூடியது தான் வந்து தொழிற்பெயர். சரியா? அதாவது இப்ப அழைத்து வந்தான் அப்படின்னா, அழைத்து வந்தான் முற்று பெற்றுச்சு. சரியா? வினை முற்று 1. 2வது அது ஒரு ஆண்பால். சரியா? ஸோ இந்த மாதிரி பால், காலம், இடம் இதெல்லாம் வந்து வெளிப்படையா காட்டாது. இப்ப எப்படி டைரக்ட்டா சொல்லியிருக்கு பாருங்க. ஆடுதல். அவன் ஆடுனான் அப்படின்னா, அவன்ங்கிறது ஒரு ஒரு ஒருமையில வந்துரும். ஆண்பால்ல வந்துரும். ஸோ அந்த அந்த மாரி வெளிப்படையா எதுவும் இல்லாம, வெறும் தொழிலை மட்டும் குறிப்பது. ஆடுதல், பாடுதல், நடத்தல், ஓடுதல், படித்தல், கிழித்தல். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன அந்த அந்த தொழிலை மட்டும் குறிப்பது. அந்த செயலை மட்டும் ஆடுதல்னா, யார் ஆடுறா? என்ன ஆடுறா? பால் கிடையாது, காலம் கிடையாது, இடம் ஆடுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில். அது வந்து ஒரு செயல். ஓகேவா? ஸோ அந்த செயல மட்டும் குறிக்கும். பாடுதல் அப்படிங்கிறது ஒரு செயல். நடத்தல் அப்படிங்கிறது ஒரு செயல். அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம், காலமா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? டைரக்ட்டா தொழில மட்டும் குறிக்கும். சரியா? ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இத வந்து ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து இத ஃபுல்லா உங்களுக்கு வந்து சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேப்பா. ஸோ கவனமா பாருங்க. இப்ப இதுல வந்து நம்ம டைரக்ட்டா வந்து பார்க்க போறோம். அதாவது ஒரு வேர்ச்சொல்ல குடுத்து ஏன்னா இப்ப கேள்வி எப்படி குடுப்பாங்கன்னா, ஒரு வேர்ச்சொல்ல வினையெச்சத்த குடுத்து, வினையாளனும் பெயர் கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து குடுப்பாங்க. இல்ல வேர்ச்சொல்ல குடுத்து, அதுக்கப்புறம் வினைமுற்று கண்டுபிடிங்க. இல்ல இந்த வினைமுற்றுக்கு வேர்ச்சொல் என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா? இந்த தொழில் பெயருக்கு வேர்ச்சொல் என்னன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. நீங்க இந்த டேபுலட் காலத்த வந்து திரும்ப திரும்ப பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். சரியா? ஸோ கவனமா பாருங்க. கான் அப்படிங்கிறது வேர்ச்சொல். நம்ம பார்த்தோம். இதுல வினை எச்சம் அப்படிங்கிறது கண்டு. ஓகேவா? பெயரெச்சம்ங்கிறது கண்ட. வினை முற்று அப்படிங்கிறது கண்டான். ஓகேவா? கண்டு, கண்ட. அதுக்கப்புறம் வந்து கண்டான். வினையாளனின் பெயர்னா கண்டவன். ஓகேவா? யார் பார்த்தா அப்படிங்கிறத சொல்றது. தொழில் பெயர்னா காணுதல். பார்க்கிறது. யார் வேணாலும் பார்க்கலாம். அதான் தொழில். அந்த வேலை என்னப்பா? காணுதல். பார்க்கிறது. அதான் வேலை. வினையாளனின் பெயர் அத செய்றவர் யாரு? கண்டவன், கண்டவள். அந்த வேலைய செய்றவங்க. சரியா? வினை முற்றுனா என்ன? ஒரு செயல கொண்டு முடியணும். அப்ப கண்டான். சரியா? அந்த இடத்துல ஒரு செயல் நடக்குது. வினை முற்று. அந்த முற்றாயிருச்சு. கண்டான், கண்டுட்டான், பார்த்துட்டான். இனிமே பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? கண்டான், முடிஞ்சுச்சு. அடுத்து பெயர் வச்சோம்னா கண்ட, கண்ட பையன், கண்ட ராம், கண்ட கோபி. ஸோ இந்த மாதிரி அந்த பெயரை கொண்டு முடிவது. சரியா? பெயரை கொண்டு முடிவது. வினை எச்சம்னா கண்டு. ஓகேவா? கண்டு வந்தான், கண்டு சென்றான். ஓகேவா? வினை எச்சம்னா அந்த செயலை கொண்டு முடியிறோம். சரியா? ஸோ அதுதான் வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ அடுத்தது வா அப்படின்னு வேர் சொல்னா வந்து வினை எச்சம். வந்த பெயர் எச்சம். ஓகேவா? வந்த பையன், வந்து சென்றான், வந்த அப்பா, ஓகேவா? வந்த அம்மா, வந்த தங்கை, வந்த தம்பி. அதுக்கப்புறம் வந்து வந்தான், வினை முற்று முடிஞ்சிருச்சு. வந்தான், அவன் வந்தான், அழைத்து வந்தான், சென்று வந்தான். ஓகேவா? வந்தவன் யாரு? தொழில் பெயர். வினையாளனின் பெயர். வந்தவன். சரியா? அது வேலை. வினையாளனின் பெயர். யார் பண்றா அப்படிங்க. வருதல். அதான் வேலை. அந்த இடத்துல என்ன வேலை? வருதல். வா அப்படின்னாலே வருதல் அப்படிங்கிறது தான் தொழில். அந்த இடத்துல. ஓகேவா? அடுத்து தா. தானா தந்து. வினை எச்சம் வந்து தந்து. ஓகேவா? பெயரெச்சம் வந்து தந்த, தந்த தம்பி, தந்து சென்றான். வினை எச்சம்னா தந்து சென்றான் அந்த மாரி வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் தந்தான் அப்படிங்கிறது வினை முற்று. அவன் தந்தான். முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் யார் செஞ்சா? தந்தவன். வினையாளனையும் பெயர். வினையாளன் யாரு? தந்தவன். அடுத்து அது என்ன வினை? அது என்ன தொழில்? தருதல். அதான் தொழில். தர்றது தான் வந்து தொழில். ஓகேவா? ஸோ அடுத்தது வாழ். வாழ்னா வாழ்ந்து. வாழ்ந்து வந்தான். ஓகேவா? வாழ்ந்து வந்தான். வாழ்ந்த வாழ்ந்த தாத்தா, வாழ்ந்த பாட்டி. ஓகே. ஏதோ ஒரு பெயர குறிக்கிறது. ஓகேவா? ஸோ என்ன பெயர வேணாலும் குறிக்கலாம். சரியா? நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். உங்களுக்கு ஈஸியா புரியும்னு. அதுக்கப்புறம் வாழ்ந்தான், வாழ்ந்தவன். சரியா? வாழ்ந்தான்ங்கிறது வினைமுற்று. அவன் வாழ்ந்தான், அங்கு வாழ்ந்தான், இங்கு வாழ்ந்தான். ஓகேவா? ஸோ அது வந்து வினைமுற்று. முடிஞ்சிருச்சு அந்த செயல். வாழ்ந்தவன் அப்படின்னா, வினையாளனும் பெயர். யார் அத செஞ்சா அப்படிங்கிறது. வாழுதல்னா அதான் தொழில். ஓகேவா? ஸோ கொடு, கொடுத்த, கொடுத்து, கொடுத்த, கொடுத்தான், கொடுத்தவன், கொடுத்தல். ஓகேவா? ஸோ கொடுத்துனா பெற்றுக் கொடுத்து,
கொடுத்த அப்படின்னா பெயரெச்சம். சரியா? கொடுத்த பையன். அதுக்கப்புறம் கொடுத்தான் அப்படின்னா வினைமுற்று. அவன் கொடுத்தான். முடிஞ்சிருச்சு. அந்த சென்டென்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. சரியா? அவன் கொடுத்து அப்படின்னு வந்துச்சுன்னா வினை எச்சம். சரியா? அதை கொடுத்து அப்படின்னு இருந்துச்சுன்னா வினை எச்சம். கொடுத்தவன்னா அதான் வினையாளனும் பெயர். கொடுத்தல்னா அதான் தொழில் அந்த இடத்துல. கல் அப்படின்னா படிக்கிறதுப்பா. கற்று கற்று அப்படின்னா நன்கு கற்று. வினையெச்சம். வினையெச்சத்துல வரும். சரியா? கற்று. அதுக்கப்புறம் கற்ற அப்படின்னா பெயரெச்சம். கற்ற தம்பி. கற்றான் அப்படிங்கிறது வினைமுற்று. அவன் கற்றான். அவள் கற்றாள். கற்றவன்கிறது வினையாளனையும் பெயர். கற்றவன். சரியா? யார் கற்றா? அவன். கற்றவன். அவன் தான். அந்த அவனை குறிக்கிறது. சரியா? அந்த செயலை குறிக்காம அந்த நபரை குறிக்கக்கூடியது. சரியா? அடுத்து கற்றல். கற்றல்ங்கிறது அங்கே தொழில். அடுத்தது நடு. நடு. அதுக்கப்புறம் வந்து மரம் நட்டுறது. ஓகேவாப்பா? நட்டு. சரியா? நட்டு அப்படிங்கிறது வினையெச்சம். ஓகேவா? ஸோ வினையெச்சம். வினையெச்சம் தான்ப்பா அடிக்கடி கேட்பாங்க. ஸோ வினையெச்சம் வந்து நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வினையெச்சம்ங்கிறது ஒரு வினையை கொண்டு முடியும் சொல். சரியா? அதான் முக்கியம். மரம் நட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? அவன் நட்டு. சரியா? அடுத்து வந்து நட்ட. நட்ட பையன். நட்டான். அவன் நட்டான். நட்டவன் யாரு? வினையாளனும் பேரு நட்டவன். அதுக்கப்புறம் அந்த வினை என்ன? அந்த தொழில் என்ன? நடுதல். அதான் வந்து தொழில். ஓகேவா? ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ இந்த டைம் டேபிள ஒரு தடவைக்கு 2, 3 தடவை திரும்ப திரும்ப நீங்க பாருங்க. உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிரும். சரியா? ஸோ வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இங்க பாருங்க, வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. அதாவது நடக்கிறது அப்படின்னா நட. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல். ஓகேவா? இப்படிதான்ப்பா கேட்பாங்க. வினைமுற்று குடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான வேர்ச்சொல் கேட்பாங்க. போனான் அப்படின்னா போ. ஓகேவா? சென்றனர் அப்படின்னா செல். வாலிய அப்படின்னா வாள். வாலின்னு போட்டுறக்கூடாது. சரியா? அதோட அதோட அடிப்படை சொல் என்னங்கிறத போடணும். சென்றனர் அப்படின்னா சென் அப்படின்னு போடக்கூடாது. சார் ஷார்ட் ஃபார்ம் தானே போட சொன்னீங்க. சென்ற அப்படின்னு போடக்கூடாது. சேன்னு போடக்கூடாது. செல் அப்படிங்கிறது தான் அதுக்கான வேர்ச்சொல். சரியா? அடுத்து உறங்கினாள் அப்படின்னா உறங்கு. சரியா? பேசினாள் அப்படின்னா பேசு. தருகின்றனர் அப்படின்னா தா. ஓகேவா? தா தான் வரணும். தருன்னு போடக்கூடாது. தருகி அப்படின்னு போடக்கூடாது. தருகின்ற அப்படின்னு போடக்கூடாது. சரியா? ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து போடுவாங்க. தருகின்றனர் அப்படின்னா அதுக்கு வேர்ச்சொல்னா தருகின்ற அப்படின்னு வந்து எழுதுவாங்க. ஸோ அப்படி போடக்கூடாது. தா. ஓகேவா? அதே மாதிரி கேட்டார் அப்படின்னா கேள் அப்படின்னு வரணும். கேள். வருக அப்படின்னா வா. பயின்றாள் அப்படின்னா பயில். ஓகேவா? ஸோ இப்படி தான் வரணும். சரியா? ஸோ ஓகேப்பா. ஸோ இதோட வந்து நம்ம வேர்ச்சொல் முடிச்சிட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறையா மாணவர்களுக்கு வந்து அப்போ தான் இந்த வீடியோ போய் சேரும். ஸோ உங்களால் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க தேவைப்படுறவங்களுக்கு. உங்களுக்கு இதில் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும், என்ன வந்து உங்களுக்கு குறை நிறைகள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள். இல்லை எதுவும் மிஸ்டேக் இருக்குது இதை மாற்றிக்கலாம் அப்படின்னாலும் சொல்லுங்கள். அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸு இன்னும் இனிமே அதை வந்து பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். சரியா? ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்க. ஸோ இதை ஃபுல்லாக வந்து ஒரு நோட் எடுத்து எழுதிருங்க. ஓகேவா? வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து எழுதி வச்சிருங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக். டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் லென்த்தாக டீட்டெயிலாக வந்து எடுத்திருக்கோம். சரியா? ஸோ அதனால் உடனே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த டாப்பிக்கில் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து படிங்க. பெஸ்ட் ஆஃப் லக்.